Hi friends, welcome to Guha's Recipes channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள் கேரட் வச்சு ஒரு டெசர்ட் தான் பார்க்க போறோம். இது கேரட் டிலைட்னு சொல்லலாம் ஆர் கேரட் புட்டிங்னு கூட சொல்லலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா ஃப்ளஃபியா இருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்ல பண்ணணுமா? எங்க Guha's Recipes சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நான் கேரட் 1/4 கிலோ எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு சாஸ்பேன் வச்சுட்டு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம 1/4 கிலோ கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேரட் நமக்கு நல்லா வேகணும், அதனால் ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். இந்த மீன்வைல் நான் ஒரு குட்டி பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கேரட் வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தியை விட்டு பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக கட் ஆகணும். அப்போ அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நம்ம அரைஞ்சிருக்கணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கேரட் பியூரி இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூனை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா ஃபில்டர் ஆயிரும். இப்போ நல்லா ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்போ நான் சுகர் 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட்னாலே ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள். குழந்தைங்களுக்கு கண் பார்வைக்கு விட்டமின் சி இது எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேரட் எல்லாமே, அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கெட்டியாகும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இன்னும் நமக்கு கெட்டியாகணும். ஸோ அது வரை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா அங்கங்கே கட்டியாக ஆன மாதிரி ஆயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேட் அது அந்த பேனில் ஒட்டாமல் அப்படி நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா அதில் ஒட்டாமல். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்படி ஒரு அல்வா பதத்துக்கு வரணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வரணும். ஓகே, இப்போ நல்லாவே நமக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் தடவின பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹார்ஸ் இதை அப்படியே வச்சிடலாம். ஆர் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம். நான் அப்படியே வெளியே வச்சுட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட கேரட் புட்டிங் ரெடி. அவ்வளோதான், அங்கே எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பரான தலன்னு கேரட் புட்டிங் ரெடி. நான் டெக்கரேஷனுக்காக இதுக்கு மேலே 2 புதினா வச்சுருக்கேன். வாங்க இதை இப்போ கட் பண்ணிடலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கட் பண்ணும் போதே. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி நாங்கள் ஆல்ரெடி ஹோம்மேட் ஐஸ்கிரீம் ரெசிபி போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. எங்கள் குகாஸ் ரெசிபிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.